கோதுமை மாவை வைத்து ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான பாதுஷா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹோம் அண்ட் கிச்சன் குக்கிங் சேனல். இப்போ பாதுஷா செய்ய இந்த அளவு மாவு எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் கோதுமை மாவு ஒரு கப்பு, மைதா ஒரு கப்பு, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அளவு தெரியலைன்னா ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பழத்துக்கு வந்துருச்சு மாவு. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும், மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிடுவோம். குலோப் ஜாமுக்கு எப்படி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பாதுஷாவுக்கு. இப்போ சர்க்கரை பாகுக்கு எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை, அதே அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிய விடணும். கொதிக்கிறப்ப ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கொதி வரணும். அந்த கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவை எடுத்து ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து இந்த உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுக்கு எப்படி உருட்டுறோமோ அதே மெத்தடு தான் இதுவுக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி நல்லா அழுத்தணும். அப்போ தான் அந்த வெடிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் லேசான சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது டக்குன்னு வெந்து உள்ளே வேகாமல் ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் கீழே அடியில் அப்படியே எண்ணெயோடு இருக்கும். ஒவ்வொரு பீஸும் மேலே எலும்பி வராது. நல்லா சூடாகி தானாக எலும்பி வர்றப்பதான் அதை திருப்பி போடணும். அப்போதான் 2 பக்கமும் நல்லா வேகும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காய்ச்சி இப்போ நல்லா வெந்து வருது. இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. அதை திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே தான் வேக வைக்கணும். அப்போதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை பாகோடு அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒன்றா ஒவ்வொரு பீஸாக தனியாக எடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு சூடாக தான் இருக்கணும். சூடு இல்லைன்னா இங்கே சூடு பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகோட ஒவ்வொரு பீஸையும் சேர்த்து அப்போ தான் நல்லா ஒரே மாதிரி இருக்கும். அதே குலோப் ஜாமுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த சர்க்கரை பாகுலாம் அப்படியே எடுத்து ஊறுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா சர்க்கரை பாகுலாம் நல்லா ஊறட்டும். அந்த மாதிரி ஊறினதுக்கு பின்னாடி நல்லா உப்பி வரும். இப்போ பாதுஷா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.